ஹலோ கைஸ், நான் உங்கள் காட் ஆஃப் அனிமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷன் நியூபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் நம்ம 9 தான் பார்க்க போகிறோம். மேஜிக் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி ஏஞ்சலிக்கா ஈத்தோட உடம்ப கிழிச்சிருதா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸ்னேப் பார்க்கறான். ஆக்சுவலி இதுவுமே ஒரு பாடி கண்ட்ரோல் டெக்னிக் தான். ரீனட் வந்து ஏஞ்சலிக்காவுக்கு செஞ்சு காமிக்கிறா. இதுக்கு பேரு த்ரெட் ஸ்லாஷ்னு ரீனட் சொல்றா. ஈவன் என்னால கூட இதை பண்ண முடியும், பட் ரீனட் அளவுக்கு பர்ஃபெக்டா கட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம கையை இப்படி ஸ்விங் பண்ற மூலமா இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு ரீனட் சொல்றா. ஏஞ்சலிக்கா பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணதுனால அவளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு ரீனட் சொல்றா. இது அவ பாடியில ஸ்ட்ரெயின் ஏற்படுத்துமே அப்படின்னு கேட்கவும், அவ பாடியையும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீத் கூட ஏஞ்சலிக்கா இப்ப ஈஸியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. கீத் டக்குன்னு டஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவளை அட்டாக் பண்ண போனா, இந்த ட்ரிக்லாம் ஏன்ட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு அவ தப்பிச்சிருதா. அவ டெக்னிக் உண்மையிலே சூப்பர், ஆனா இது கீத் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு ஸ்னேப் சொல்றான். அதான் கீத் இப்ப ஏஞ்சலிக்கா அட்டாக் பண்ணிட்டான். சாரி ஸ்னேப், இதுக்கு மேல என்னால பின்வாங்க முடியாது அப்படின்னு கீத் சொல்றான். கிரிங் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஃபாஸ்டா ஓடுனா, திரும்ப திரும்ப இதை பார்த்தா அப்புறம் என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு கீத்தும் அவளுக்கு ஈக்குவலா ஓடி அவளை அட்டாக் பண்றான். இப்ப புரியுதா, கீத் ஒரு ரியல் ஜீனியஸ். அவனுக்கு ட்ரைனிங் எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு 8 வயசு இருக்கும்போது என்னோட தம்பியை அவனை அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பேரிங் மேட்ச்லயே அவன் என்ன தோற்கடிச்சிட்டான். அதனால தான் நான் ரிட்டையர் ஆனேன். கீத் பிறக்கும் போதே ஒரு ப்ராடக்ட் தான். நேச்சுரலாவே ஃபைட் பண்ற டேலண்ட் அவங்கிட்ட இருக்கிறதா ஸ்னேப் சொல்றான். இதுக்கு உங்க அப்பா அம்மாவை தான் நீ குறை சொல்லணும். உனக்கு ஒரு நல்ல பாடி அவங்க கொடுக்கல. ஓ சாரி, அவங்க இறந்துட்டாங்கல்ல. ஒரு குப்பைக்கு பிறந்தது ஒரு குப்பையா தானே இருக்கும். ஏஞ்சலிக்கா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. நான் ஒண்ணு இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணல. ஸ்பான்சர் ஸ்லாட்ல வந்தவன் கண்டிப்பா வின் பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். சோ கீதா சாம்பியன் ஆவா அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்றான். என்னமோ பெருசா ட்ரைனிங் எடுத்தேன்னு சொன்னீங்க, அதை இப்ப காட்டு அப்படின்னு சொல்லி கீத்து வந்து ஏஞ்சலிக்காவை போட்டு அடியடின்னு போட்டு அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு குப்பை என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் கூட மோதக்கூடாது அப்படின்னு கீதாவில பிடிச்சி தூக்குனா. நான் தோத்து போக விரும்பல. நான் இப்ப பர கஷ்டத்தை விட ஃபியூச்சர்ல நான் கஷ்டப்பட விரும்பல அப்படின்னு அவர் ஸ்லோவா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவும், நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட, இப்பவே உன கொல்ல போறேன் அப்படின்னு அவன் போகவும் கீத்தோட கை தள்ளி போயிருது. எப்படி என் அட்டாக் மிஸ் ஆச்சு அப்படின்னு கீத் பாக்குறான். கீத்தை மேட்சோட வின்னர்னு சொல்லி மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க. என் அட்டாக் அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு கீத் பார்த்தா நம்ம ஹீரோட ஷூ அங்க கீழே கிடக்கு. நீதான் இதுக்கு காரணமா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை பாக்குறான். அவளை பர்ஃபெக்டா கொண்டிருப்ப, நீ என் வழியில குறுக்க வந்துட்டு அப்படின்னு கீத் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு கீத் அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா டாச் பண்ணி அவன் ஷூ போய் கட்டிட்டு இருக்கான். நான் உன்னை அடிச்சு பிரோஜனம் இல்ல, நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் அங்க வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹீரோ அவனோட மேட்சை ஒரே அட்டாக்ல வின் பண்ணிட்டான். ஏஞ்சலிக்காவை போய் நம்ம ஹீரோ பாக்குறான். நிறைய அடிபட்டு இருக்கு, ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கான். இங்க பிராஸ்னும் ஒரே அட்டாக்ல அவன் ஆப்பனண்ட்டை வின் பண்ணிருந்தான். அப்புறம் வழக்கம் போல அந்த சாம்பியன் கெல்வின் வந்துட்டு ஒரே ஒரு அட்டாக் வாங்கி கீழே விழற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்பனண்ட் அடிச்சு வின் பண்றான். நம்மளோட செமி ஃபைனலிஸ்ட் எல்லாரும் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால பாறைங்களை போட்டு உழைச்சிட்டு இருக்கான். டென்ஷன் கம்மியானதும் திரும்ப எரினாவுக்கே நம்ம ஹீரோ போறான். ஏஞ்சலிக்கா அதுக்குள்ள உனக்கு சரியாயிடுச்சா? ஓ பிராஸ்னு வந்து உனக்கு ஹீலிங் பண்ணிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருந்தாலும் ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சாரி நான் தோத்துட்டேன், நீ எதிர்பார்த்து எனக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல, உன் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு, நான் டேலண்ட் இல்லாத ஒருத்தி, நான்லாம் தனியாவே சாதிக்க முடியும்னு நினைச்சேன். மேபி ஸ்னேப்பை கல்யாணம் பண்றது ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லை அப்படின்னு ஏஞ்சலிக்கா அலறா. ஏஞ்சலிக்கா உனக்கு இருந்த டைம்ல உன் பெஸ்ட் ட்ரைனிங் நீ கொடுத்த, இது உன்னோட ஃபால்ட் இல்ல, கீர்த்தி ஜாஸ்ட் ஸ்ட்ராங், அவ்வளவுதான். உன்னோட ட்ரைனிங்கோட எண்ட்ல என்ன நடக்கும்ன்றத நாளைக்கு மேட்ச்ல நான் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேத்து நான் அடிச்ச அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா, நேத்தே அவளை கொண்டு வந்து இந்த அவமானத்தான் தாங்கிட்டு இருக்காங்க நான் பேரு அப்படின்னு கீத் கலாய்க்கிறான். உங்க அட்டாக்ஸ் எல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு கீத் அசால்ட்டா நின்று இருந்தா. டென்ஷன்ல போய் நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் வைக்கிறான். கீதையே அவன் நீட்ல போன வச்சுட்டானா அப்படின்னு ஸ்னேக் ஷாக் ஆகுறான். இப்ப கீத்தோட வயித்துல நம்ம ஹீரோ போய் கை வைக்கிறான். பார்த்தா அவன் வாயில இருந்து ரத்தம் வருது. கீத்து கிட்ட அயன் பாடி பவர் இருக்கேன்னு ஏஞ்சலிக்கா கேட்கிறா. அவன் யூஸ் பண்ணது ஒரு பாடி கண்ட்ரோல் டெக்னிக். அந்த அட்டாக் வெளியே படாது, உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பாட்டையும் அது டேமேஜ் பண்ணும் அப்படின்னு மிசட் மத்தவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். டிராகன் ஃபோர்ஸ் அப்படின்னு கீத் அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரீக் இந்த மேட்ச் நீ இப்படிதான் விளையாட போறல அப்படின்னு பிராஸ்டன் பாக்குறான். கீத் நம்ம ஹீரோவை அடிச்சிருந்தான். கீத் மேஜிக் யூஸ் பண்றதுனால நிறைய எனர்ஜி போகும்ல அப்படின்னு பிராஸ்டன் கேட்கவும், ஆமான்னு ஸ்னேப் சொல்றான். இந்த மாதிரி மொக்க பாடியை கொடுத்ததுக்கு உன் பேரண்ட்ஸை போய் குறை சொல்லு அப்படின்னு கீத் சொல்லவும், இது இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. கீத் அயன் பாடியை யூஸ் பண்ணவும் அவனுக்கு எதுவும் ஆகல. என்னப்பா நான் வின் பண்ண போறேன்னு தெரிஞ்சு நான் உன்னை அடிக்கிறத பார்த்து யாருமே கை தட்டல அப்படின்னு கீத் பாக்குறான். கீத் தான் ஜெயிக்க போறான்னு ஸ்னேப் சொல்லவும், ஏஞ்சலிக்கா மத்தவங்க இந்த மேட்சை எப்படி பாக்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, நீ எப்படி பாக்குறன்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். கீத்துக்கு இங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உன் மேல ரத்தமே வரலையே அப்படின்னு கீத் கேட்கவும், நம்ம ஹீரோ கீத்தோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பாடிக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிருந்தான். என்ன குறைச்சி இட போறியா, உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு கீத் சொல்லவும், நீ ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ஏஞ்சலிக்காவுக்கு ஈக்குவலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் பவரை யூஸ் பண்ணல, ஏஞ்சலிக்காவோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா தான் அவன் ஃபைட் பண்றான். கிட்டத்தட்ட
ஏஞ்சலிக்காவே கீத் கூட ஃபைட் பண்ற மாதிரி தான். ஏன்னா ஏஞ்சலிக்காவோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியே அவளால இந்த மேட்சை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோக்கு அவளுக்கு காமிக்கிறதா ட்ரை பண்றான். அப்படின்னா ரிக்கு கீத்தோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஸ்னேப் கேட்கவும், கண்டிப்பா இல்ல, அவன் ரொம்பவே ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, அவன் ரொம்பவே வீக் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவன் ரொம்ப வயசு தாண்டி தான் அவன் அட்வென்ச்சரா, அவனுக்கு மேஜிக் ரிசர்வும் கிடையாது அப்படின்னு பிராக்சன் சொல்லவும், அப்புறம் எப்படி அவன் கீத்தை தோக்கடிக்கிறான் அப்படின்னு ஸ்னேப் கேட்கறான். டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாடியை எப்படி மூவ் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியாதுல்ல, இதுக்கு தான் உன் பாடியை டயர்ட் ஆகிற லெவலுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமே எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டா கீத்தை அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு மேபி ஜீனியஸான பாடி இருக்கலாம், ஆனா உன்னோட லெவல் ஜஸ்ட் ஒண்ணுதான். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே இல்லை. உலகத்துல நீ ஒன்னதான் ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்க, இதனால வரை நீ ஸ்ட்ராங்கான ஆப்பனண்டே மீட் பண்ணதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வாய மூடு அப்படின்னு கீத் அவனோட இன்பான் ஸ்கில்லான டிராகன் ஃபார்முக்கு மாறுறான். அவன் பேசிக்கா ஒரு டிராகன் அப்படின்னு ஏஞ்சலிக்கா பாக்குறா. அவன் உடம்புல ஏன்ஷியன் டிராகன் பிளட் இருக்கு அப்படின்னு ஸ்னேப் சொல்றான். சோ நம்ம ஹீரோவன் அட்டாக் பண்ண அவன் எதுவுமே ஆக மாட்டேது அவனுக்கு. சாரி ஏஞ்சலிக்கா, இந்த ஃபார்ம்ல நீ இவன் கூட ஃபைட் பண்ணா கண்டிப்பா இவனை உன்னால வின் பண்ண முடியாது. ஆனா இவனை உன்னால வின் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. 6 மாசம் கழிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். 9 மாசம் கழிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவன் அட்டாக் பண்றான். இப்போ 1 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஏஞ்சலிக்கா 1 வருஷம் ட்ரைனிங் அப்புறம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஏஞ்சலிக்கா ஸ்பெஷாலிட்டியான அந்த லிங்க் ஸ்டெப் தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். எனக்கு புரிஞ்சிருச்சு ரிக் என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னு, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னு ஏஞ்சலிக்கா வந்து ஹைப் ஆகுறா. நம்ம ஹீரோ கீத் அசால்ட்டா கீழே வைக்கிறான். என்ன சொல்ற கீத், நீ இதனால வர வீக்கானவங்கள மட்டும் தான் அடிச்சிருக்க, செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ வருந்தினா உன் கூட நான் சீரியஸா ஃபைட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவன் டெஸ்டா கிளப்பி சீக்கிரட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சா ரெட் ஸ்லாஷ் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். ரீனட் லெவலுக்கு இல்ல, அவ பண்ணியிருந்தா இவ்வளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 1 வருஷம் கழிச்சு உன்னால இவனை தோற்கடிக்க முடியும் ஏஞ்சலிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹீரோவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணியிருந்தா அசால்ட்டா வின் பண்ணிருப்பான். உன்னோட பேரண்ட்ஸ் கூப்ப அவங்களுக்கு பிறந்த நீயும் வீக்கா தானே இருப்ப அப்படின்னு கீத் சொன்னதுனாலதான் ஏஞ்சலிக்காவோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை மட்டுமே யூஸ் பண்ணி கீதை வின் பண்ணியிருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் பிராஷனுக்கும் அந்த கெல்வினுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. வேற லெவல்ல சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.